ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கிரிக்கெட்னாலே நம்ம என்னென்ன டீம்ஸ்லாம் யோசிப்போம்? இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இல்லைனா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி டீம்ஸ் தான் யோசிப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது டீம் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த புது டீம் வேற யாரும் இல்ல, நேபாள் தான். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே வெஸ்ட் இண்டீஸோட டவுன்ஃபாலை பத்தி பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும் மறக்காம அந்த வீடியோ பார்த்து வந்துருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா நேபாள் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு T20 சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க 2-1. அண்ட் ஜெயிச்சது மட்டும் இல்ல, அந்த சீரீஸ்ல ஒரு மேட்ச்ல 83க்கு ஆல் அவுட் பண்ணிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ. என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் இப்போ ஒரு வீக்கான டீமா இருந்தாலும் நேபாளுக்கு இது ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா அவங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் நேஷன் கூட கம்பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஒரு சீரீஸை. ஸோ இந்த வீடியோல நேபாளோட கிரிக்கெட் growth, அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அண்ட் இதுக்கப்புறம் அவங்களோட ஃபியூச்சர் என்ன கிரிக்கெட்ல அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிக்கலாம். நேபாளில் கிரிக்கெட் இன்ட்ரடியூஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 1920s தான். அண்ட் வழக்கம் போல பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸால தான் இந்த கேம் பாப்புலர் ஆச்சு. ஆனால் ஒபிஷியல் ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா 1996 தான். அப்பதான் நேபாள் ஐசிசியில் ஒரு அசோசியேட் மெம்பர் ஆனாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை இப்போ இருக்கிற அளவுக்கு. ஏன்னா இனிஷியலா அவங்க கிட்ட அந்த கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸ், ஃபண்டிங்கு, அப்புறம் எக்ஸ்போசர்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அதனாலே நேபாளோட கிரிக்கெட் ஜேர்னி அவ்வளோ ஈஸியாவே இல்லை. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியா இருந்தது, கிரவுண்ட் எல்லாம் ரொம்ப கம்மி, அதுக்கப்புறம் காசு ரொம்ப கம்மின்றதுனால பிளேயர்ஸ்க்கும் சேலரி சரியா கொடுக்க முடியல. ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒண்ணுதான், பேஷன் ஃபார் த கேம். ஸ்லோவா கிரிக்கெட் பாப்புலர் ஆயிட்டே இருந்தது நேபாள்ல. அண்ட் அதுக்கப்புறமா வந்தவர் தான் பாத்தீங்கன்னா பராஸ் கட்கா. சோ நேபாள் கிரிக்கெட்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் வரது பராஸ் கட்கா தான். அவரோட கேப்டன்சில தான் நேபாள் கிரிக்கெட் ரைஸ் ஆச்சு. பராஸ் ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும் இல்ல, நேபாள் கிரிக்கெட்டோட ஃபேஸ் அண்ட் வாய்ஸும் அவர் தான். 2014ல நேபாள் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆனாங்க. அவங்க டெபியூல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. அண்ட் அது நேபாள் கிரிக்கெட்டுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பராஸ் கட்காக்கு வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட கிரிக்கெட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு பராஸ் கட்கா. அண்ட் இதுக்கப்புறம் வந்தவர் தான் பாத்தீங்கன்னா சந்தீப் லாமிச்சானே. ஸோ சந்தீப் பாத்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னர். அவர் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல டெல்லி ராயல்ஸ் ஆடி இருக்காரு, பிபிஎல் ஆடி இருக்காரு, சிபிஎல் ஆடி இருக்காரு, த 100 ஆடி இருக்காரு. இந்த மாதிரி வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய லீக்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ இதனாலே நேபாளோட கிரிக்கெட்டுக்கு ஒரு குளோபல் ரெகக்னேஷன் கிடைச்சது. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா அவங்களோட யூத்துக்கு, அதாவது நேபாளில் இருக்கிற யங் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ரோல் மாடலா இருந்தார் சந்தீப் லாமிச்சானே. அதாவது அவங்களோட யங்கான ஃபேன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நம்மள ஒருத்தன் போய் ஐபிஎல், பிபிஎல், சிபிஎல்னு சொல்லிட்டு வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா லீக்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்றானே, அப்ப நம்மளாலே கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்ற கான்பிடன்ஸ் அவங்களோட யங் ஃபேன்ஸுக்கு வந்தது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சாங்க அண்ட் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோப்பை கொடுத்தாரு சந்தீப் லாமிச்சானே. அண்ட் இதனாலேயே அவங்களோட ஃபேன் பேஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இப்போ அதுதான், அவங்களோட ஃபேன்ஸ் தான். கிர்டிபூர் ஸ்டேடியம்னு ஒரு ஸ்டேடியம் இருக்கும் நேபாளில், அவங்களோட நேஷனல் ஸ்டேடியம். அவங்களோட நேஷனல் ஸ்டேடியம்ல மேட்ச் நடந்தா கிரௌடு ஃபுல் ஆயிடும், பயங்கரமான சான்ஸ், அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் வாசிச்சு ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கும், ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு வைப் இருக்கும் அவங்க நேஷனல் ஸ்டேடியம்ல. எந்த அளவுக்கு பேஷனேட்டா இருப்பாங்கன்னா 2019ல நேபாள் வர்சஸ் UAE சீரீஸ் நடந்தது. அந்த சீரீஸோட மேட்ச் டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா சில நிமிஷத்திலேயே எல்லா டிக்கெட்ஸும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கிரிக்கெட்டுக்கு அங்க பேஷன் இருக்குது. அண்ட் அவங்களோட ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தரலாம். ரீசெண்டா தான் அவங்களோட டீமுக்கு ODI ஸ்டேட்டஸ் வந்தது. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு T20 ஸ்டேட்டஸ் மட்டும் தான் இருந்தது. அதாவது அவங்களால T20 மட்டும் தான் ஆட முடியுன்ற மாதிரி இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ODIஸும் ஆடலாம். அதாவது 2023 ODI வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ்ல அவங்க ஆடினாங்க. என்னதான் 2023 ODI வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகலனாலும் அங்க ஒரு டஃப்பான காம்படிஷன் தான் கொடுத்தாங்க. அண்ட் 2023 ஏசியா கப்லயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, நேபாள் மாதிரி ஒரு டீம் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா மாதிரி பெரிய பெரிய டீம்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி, அதுவும் இமேஜின் பண்ணுங்க, விராட் கோலி, ரோஹித், பாபர் அசாம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட எல்லாம் ஒரே ஃபீல்டை ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நேபாளில் கிரிக்கெட் growth ஒரு ப்ராப்பரான பாத்துல தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவங்க கிட்ட என்ன லேக் ஆகுதுன்னா ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், கிரவுண்ட்ஸ் இதெல்லாம் சரியா இல்லை அவங்க கிட்ட. ஸோ நீங்க கேட்கலாம், நேபாள் இம்ப்ரூவ் ஆகிறதுனால என்ன யூஸ்ன்னு நீங்க கேட்கலாம். இப்போ ரீசெண்டா நடந்த ஏசியா கப் எடுத்துவாங்க. அந்த ஏசியா கப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை யாருக்குமே. ஜென்ரலா இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் தான் சோல்ட் அவுட் ஆயிடும் ஈஸியா.
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸே வந்து சோல்ட் அவுட் ஆகாம க்ரௌடே இல்லாங்க, பாதி க்ரௌட் இல்லாங்க, பாதி ஸ்டேடியம் வந்து எம்டியா இருக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னா வந்து ஏசியா கப்ல வந்து அந்த காம்படிஷனே இல்லை. ஸோ மோஸ்டா வந்து இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து புது புது டீம்ஸ் எல்லாம் வரதுனால வந்து காம்படிஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபேன்ஸுக்கும் வந்து இதனால வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா வந்து நேபாள் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. அதாவது ஒரு சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் பேஷன் அண்ட் டெடிகேஷன் இருந்தா கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து அவங்களோட கிரிக்கெட்டிங் ஜேர்னி. ஸோ கமிங் இயர்ஸ்ல வந்து நேபாள் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வேர்ல்ட் கப்க்கு குவாலிஃபை ஆகி ஒரு பெரிய டீமை வந்து தோக்கடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சின்ன டீம்ஸ் எல்லாம் மேல வந்தாதான் வந்து கிரிக்கெட் பார்க்கறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சின்ன டீம்ஸ் எல்லாம் வந்து மேல வரணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் கண்டிப்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.